சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகர் மற்றும் முருகப்பெருமான், சுப்பிரமணியம் ஆகியோரை சுற்றியுள்ள அந்த புகழ்பெற்ற ஞானப்பழம் கதையை எளிமையாக கீழே காணலாம். திருவிளையாடல். ஞானப்பழம் கதை. ஒருமுறை நாரத முனிவர் கைலாயத்திற்கு ஒரு அபூர்வமான ஞானப்பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழத்தை சாப்பிடுபவர்களுக்கு அளவற்ற ஞானம் கிடைக்கும் என்பது அதன் சிறப்பு. 1. நாரதரின் நிபந்தனை. அந்த பழத்தை நாரதர் சிவபெருமானிடம் கொடுத்தார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். இந்த பழத்தை நறுக்கி சாப்பிடக்கூடாது, முழுமையாகத்தான் சாப்பிட வேண்டும். சிவன் மற்றும் பார்வதிக்கு தங்கள் இரு மகன்களான விநாயகர் மற்றும் முருகனுக்கும் அந்த பழத்தை கொடுக்க ஆசை. ஆனால் பழமோ ஒன்றுதான். 2. உலகத்தைச் சுற்றி வரும் போட்டி. யார் இந்த பழத்தை பெறுவது என்பதில் போட்டி எழுந்தது. சிவன் ஒரு போட்டியை அறிவித்தார். யார் இந்த உலகத்தை 3 முறை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் சொந்தம். 3. இருவரின் அணுகுமுறை. முருகப்பெருமான் உடனே தனது வாகனமான மயில் மீது ஏறி அதிவேகமாக உலகத்தைச் சுற்றி வர புறப்பட்டார். காடுகள், மலைகள், கடல்கள் என அனைத்தையும் தாண்டி பறந்தார். விநாயகப் பெருமான் தனது வாகனமான மூஞ்சூறு மெதுவாகச் செல்லும் என்பதையும் தனது உடல்வாகையும் யோசித்தார். அவர் ஒரு நிமிடம் சிந்தித்து தனது தந்தை சிவபெருமானையும் தாய் பார்வதியையும் அருகருகே அமரச் சொன்னார். 4. விநாயகரின் ஞானம். விநாயகர் தனது பெற்றோரை 3 முறை சுற்றி வந்து வணங்கினார். சிவன் ஆச்சரியத்துடன், உலகைச் சுற்றி வரச் சொன்னால் எங்களை ஏன் சுற்றுகிறாய் என்று கேட்டார். அதற்கு விநாயகர், எல்லா உலகங்களும் அடங்கியுள்ள பரம்பொருள் நீங்களே. உங்களை சுற்றி வருவது அகில உலகத்தையும் சுற்றி வருவதற்கு சமம் என்று பதிலளித்தார். அவரது அறிவாற்றலையும் பக்தியையும் மெச்சிய சிவன் ஞானப்பழத்தை விநாயகருக்கே வழங்கினார். 5. முருகனின் கோபமும் பழனியும். உலகத்தை சுற்றிவிட்டு வந்த முருகன், பழம் ஏற்கனவே விநாயகருக்கு வழங்கப்பட்டதைக் கண்டு கோபமடைந்தார். பழம் நீயே ஞானத்தின் வடிவம் என்று சிவன் சமாதானம் செய்தும் முருகன் கோபித்துக்கொண்டு தண்டாயுதபாணியாக பழனி மலையில் அமர்ந்தார். இந்த கதையின் நீதி. அறிவாற்றல் வேகத்தை விட மேலானது. பெற்றோரை மதிப்பது உலகத்தை மதிப்பிற்குச் சமம்.